வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. கண்டிப்பா. இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 6க்குடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார். ம், அதனால எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும். ம், ம், ஏன் அப்படின்னா அவர் குரு எங்க போறாருன்னா 10ஆம் இடத்துக்கு போறார். 10ல் குரு பதவி மாற்றம். ம், இவங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய நேரம். ம். குரு பார்வை கோடி நன்மை. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். பழமொழி தான் அது. குருவுடைய பார்வை பலம் 2ஆம் இடத்திற்கு. தனம், குடும்பம், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரி இல்லைன்ட்டு இவங்களுக்கு அது நடக்க போகுது. ஓ, துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய. போயிட்டு பிக்ஷை எடுத்துட்டு வரணும். ம், பிக்ஷைங்கிறது வேற, பிச்சைங்கிறது வேற. ஓ, பிக்ஷை எடுத்துட்டு வரணும். ம், அந்த பிக்ஷையில வரதை வச்சு ம், 4 பாகமா பிரிச்சு, 1 தனக்கு, 1 தெய்வத்துக்கு, 1 அப்பா அம்மாவுக்கு, 1 குருவுக்கு கொடுக்கணும். ம், அதுல அவருக்கு போய் ஒருத்தர் வீட்டுல போய் கேட்பாரு. ம், அந்த வீட்டுல காசே இல்லைன்னு அழுவாங்க அந்த அம்மா. ம். கடைசியில ஒரு காஞ்சு போன நெல்லிக்கனியை கொண்டு வந்து போடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது. அது எப்போ? அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு, உங்களுக்கு, சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு வந்து 3வதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம்.
அந்த குரு தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையாக நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம் இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சொல்லுங்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 3-6 குரு பகவான் உச்சம் அடைகிறார். அதனால் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும். ஆனால் அந்த எதிரிகள் தொல்லை இவங்களுக்கு பதவியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவர் குரு எங்கே போகிறாருன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ல் குரு பதவி மாற்றம். இவங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால் வருமானம் ஜாஸ்தி ஆகும். இளம் வயது ஆண் பெண்கள் பேச்சுலர் இளம் காளைகளாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு திருமண உறவு ஏற்படும், குடும்பம் அமையும். அது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான அமைப்பும் இருக்குது. இது இவங்களுடைய பிஸ்னஸில் வந்து புதிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இத்தனை நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ லேண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வருது. இது வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு போட்டி இருக்கும். இந்த துலாம் ராசி எப்படின்னா, நீங்கள் அவங்கள அடிங்க, அவங்க வந்து இயேசு பிரானுடைய மறு அவதாரம். எவ்வளோ அடித்தாலும் இந்த கண்ணத்தில் அடிக்கிறேன், இந்த கண்ணத்தையும் காட்டுவாங்க. அதே சமயம் நல்லது பண்ணுங்க, அதையும் வந்து ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட வந்து ரொம்ப படாடோபம் குதிக்க மாட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. சரி வந்துட்டியா போ, ஓகே இருந்துட்டு போ, சரி பணம் கொடுத்துட்டியா கொடுத்துட்டு போ, எதையும் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட இவங்களுக்கு குரு பகவான் கோடி கணக்கில் குட்டி கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். சூப்பர். குரு பார்வை கோடி நன்மை. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். குருவுடைய பார்வை பலம் 2ஆம் இடத்திற்கு, தனம் குடும்பம் வாக்கு. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சினாலதான் இவங்களுக்கு கெடுதலை. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது சொல்ல போக தேவையில்லாத கெட்ட பேர் வரும். இவங்க நல்லதுதான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எவனும் கேட்க மாட்டான். இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. இவங்களுக்கு பதவி சுகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் வர பதவியில் இவங்கள மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. அதனால தான் சனி பகவான் இவங்க ராசியில் உச்சம் அடைகிறார். ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்புக்கு அதிபதி. இவங்க உழைக்கக்கூடிய நபர். இவங்க வந்து ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு குரு போய் உக்காடுறாரு. ஸோ இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய நேரம் இது. ஸோ குரு பகவான் ரொம்ப சூப்பரான இடத்துல உக்காடுறாரு. இதில் பார்வை பலம் 6ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறாரு. ஏற்கனவே சொன்னது போல இவங்களுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி 2016 அரசியல் பேசுகிற தப்பா எடுத்துக்காதீங்க, தமிழக முதல்வர் அம்மா ஒரு டைலாக் விடுவாங்க. அவங்களுடைய டைலாக் அது, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரி இல்லைன்ட்டு. இவங்களுக்கு அது நடக்க போகுது. துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். கடந்த 1 வருஷத்துல இவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். ஆனா இதை வந்து இவங்களால வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதோ போனப்ப ஹாஸ்பிட்டல் போனா ஏதோ நடந்து அப்படியே வந்துட்டேன், அதையும் ஒரு கேஷுவல் எடுத்துப்பாங்க. இப்ப அந்த மருத்துவ செலவுகள்லாம் தீரக்கூடிய நேரம், கடன் தீரக்கூடிய நேரம். வருமானம் வந்தால் தானே கடன் வரும். ஆமாம், நம்ம வந்து அண்டாக்கா ஹுக்கும் அபூக்கா ஹுக்கும் போட்டால் வராது, உழைச்சாதான் வரும். இவங்க உழைப்புக்கு இத்தனை நாளாக பலன் இல்லை. 40 வயசு 50 வயசு ஆகியும் உழைச்சேன் பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி நீங்கள் எதிர்பாராத விஷயங்களையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொட்டக்கூடிய நேரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து 7 வயசுல அவருக்கு பூணூல் போட்ட உடனே, அந்த காலத்துல வந்து பூணூல் போட்டவங்க வந்து போயிட்டு பிக்ஷை எடுத்துட்டு வரணும். பிக்ஷைங்கிறது வேற, பிச்சைங்கிறது வேற. பிக்ஷை எடுத்துட்டு வரணும். அந்த பிக்ஷையில வரதை வச்சு 4 பாகமா பிரிச்சு, 1 தனக்கு, 1 தெய்வத்துக்கு, 1 அப்பா அம்மாவுக்கு, 1 குருவுக்கு கொடுக்கணும். அதுல அவருக்கு போய் ஒருத்தர் வீட்டுல போய் கேட்பாரு. அந்த வீட்டுல காசே இல்லைன்னு அழுவாங்க அந்த அம்மா. கடைசியில ஒரு
காஞ்சு போன நெல்லிக்கனியை கொண்டு வந்து போடுவாங்க. உடனே இவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுவார். என்ன பாடுவார்னா, இப்பேற்பட்ட ஒரு மனசு இருக்க, பேரன்பு கொள்ட்ட மனசு இந்த அம்மாவுக்கு இருக்கு, இந்த அம்மாவுக்கு நீ காசு கொடுக்காம எதுக்கு நீ உக்காந்துருக்கன்ட்டு மகாலட்சுமி பார்த்து கேட்பார். 7 வயசுலயே அவர் பாடின முதல் ஸ்லோகம் அது. அது கேட்ட உடனே மகாலட்சுமி தாயார் வந்து சொல்லுவோம், இல்லைப்பா உனக்கு நீ குழந்தை, இவளுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மா வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படணுன்ட்டு. என்ன கஷ்டம் கர்மா வேணா இருக்கட்டும், இந்த மனசு இருக்கிறவளுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்ன உடனே இன்னைக்கும் காலடியில் அந்த வீடு இருக்கு. எந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனியை மழையாக கொட்டித்தோ அந்த வீடு இன்னைக்கும் இருக்கு. அப்படியா? ஆமாம். அந்த வீட்டுக்கு முடிஞ்சால் யார் வேணா போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த மாதிரி புண்ணியத்தெல்லாம் நம்ம இப்போ மிதிக்கணும். நம்ம போய் எங்கே போகிறோம்? சினிமாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது போகிறது தப்பு கிடையாது, டைம் பாஸுக்கு போகலாம். ஆனால் அதையே தொழிலாக வச்சுக்கிற அவங்களுக்கு தொழில், நமக்கு அது தொழிலாக வச்சுக்கூடாது. ஆமாம். ஸோ அதனால் அந்த அமைப்பை ஏற்படுத்துகின்ற நேரம் இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய நேரம். ரொம்ப நன்றியா, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. நிறைய மக்களுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்குங்க. துலாம் ராசி எதிரிகள்லாம் இருந்தாங்க, இனிமே கிடையாது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது என்னென்ன உங்களுக்கு பணம் மழையை கொட்டப்போதான், வேற என்ன, ஜாலி தான். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.